வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறாங்க லக்னத்தை பாருங்கள், ராசிக்கு பார்த்த லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராசி அதிபதி குரு. குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக பண்ணி மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா இப்போ 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி யாராச்சும் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க இதற்காக வரும், அதெல்லாம் கண்டுக்காமல் நடக்கட்டும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன், 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் இப்போ 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ஒரு தேவையில்லாத மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ கொடுத்துரும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. 4 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 7ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 5ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள், வண்டி வாங்குகிற யோகங்களை கொடுக்கும். பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாமா அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே ஏற்படுத்துங்க. கணவன் மனைவிகளில் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களுமே ரொம்ப அற்புதமாகவும் சந்தோஷமும் குதூகலம் எல்லாமே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சூரியன், 6ஆம் அதிபதி சூரியன் 4ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாமே அற்புதமான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரன், 8ஆம் அதிபதி சுக்கிரன் இப்போ 6ல் இருக்கும்போது 5ல் இருக்கும்போது குழந்தைகளாக நமக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துரும். குழந்தைகள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலையோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகிற பிளானட், இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தூக்கி போட்டு போங்க, ஒரு வாரத்தில் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ 3ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம், பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. இப்போ அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான சனி, 12ஆம் அதிபதி சனி உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது பெரிய லெவலில் வரணும், பெரிய லெவலில் சாதிக்கணுங்கிற எண்ணங்களாக இருக்கும். அதுக்கான முயற்சிகள் பெருசாக எடுப்பீங்க. ஸோ அதெல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் இந்த டைமில் யாருக்காச்சும் இந்த சனி தசா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்றவர்களை நம்பாதீங்க. ஏன்னா கூட இருந்து கழுத்தறுக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஸோ இதை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபதி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி, சூரியன் 6ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 4ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள், ப்ரொமோஷன்ஸ், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக சந்திர தசாபதி, சந்திரன் 5ஆம் அதிபதி, உங்களுக்கு அற்புதமான பலன்கள், நல்ல சந்தோஷம், குதூகலங்கள், குழந்தைகள் நல்ல ஒரு சந்தோஷங்களையும் குதூகலையும் கொடுத்துரும். அதே நேரத்தில் சில நேரங்களில் கொஞ்சம் செலவுலையும் கொடுத்துருன்றது தான் உண்மையான விஷயம். மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி இப்போ 3ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும். ஸோ கலகங்கள் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை மைண்டில் வச்சுக்காமல் அது உண்மை பொருள் என்னன்றதை யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக ராகு தேசாபத்தில் ராகு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் தூங்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுத்து பேசுகிறது பழகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. மீன லக்னமாக குரு தேசாபத்தில் குரு பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி இப்போ 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அதீதமாக முதலீடெல்லாம் இப்போ தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ அதுக்கான காரணம் இல்லை, கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மாமியார் சார்ந்த உறவுகள்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மீன லக்னமாக இருந்து சனி தேசாபத்தினா சனி ராசியில் இருக்கும்போது பெரிய பிரம்மாண்டமான கனவுகள், பெரிய லெவலில் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக தோன்றும். இருந்தாலும் கூட இருப்பவரிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக புதன் தசாபதியில் 4 7ஆம் அதிபதி இப்போ 5ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள், வியாபாரம் பண்ணுறவங்க, மனைவியால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. மீன லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது 6ல் இருக்கும்போது வழக்குகள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் ஏதாச்சும் இருந்ததுன்னா இப்போது கொஞ்சம் அடைச்சி பாருங்கள், இன்னும் வருங்காலங்களில் முழுசாக அடைச்சிருவீங்க. அதே மாதிரி லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும் அவுட் ஆஃப் கோர்ட் போய் கூட போய் பேசி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் போகிற எஃபோர்ட் பார்த்தா இன்னொரு 3 மாதம் 4 மாதத்தில் எல்லாமே கிளியர் ஆகி உங்கள்கிட்ட சேர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. மீன லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 8ஆம் அதிபதி 5ல் குழந்தைகளோட நடவடிக்கைகள் கொஞ்சம் மனக்காயங்களை ஏற்படுத்தும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை,
மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான சிறப்பாக இருக்கு. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை நம்ம பார்க்கும்போது பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து 29ஆம் தேதி திங்கட்கிழமை மணிக்கு வருதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. என்றைக்குமே வந்து 2 தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதி. ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. அதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம மூதாதையர்கள் வழிபாடு பண்ணுறது, சித்தர் பெருமாட்களை வழிபாடு பண்ணுறது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. அதுவும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே லைஃப்பில் வந்து உங்களை வந்து அப்படியே கையில் வந்து யாரோ தாங்கி அப்படி கொண்டு போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். இது வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக பௌர்ணமிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறோம். பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு வெள்ளி டம்ளர் இருந்தால் வெள்ளி டம்ளர், ஸோ வெள்ளி டம்ளர் இல்லைன்னா ஒரு புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் அட்லீஸ்ட் அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. உபயோகப்படுத்தின டம்ளர் வேண்டாம், ஓகேங்களா. ஸோ ஒரு சின்ன டம்ளர் வாங்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் பழம், பால், கொஞ்சோண்டு குங்குமப்பூ, ஒரே சும்மா ஒரு இலை விட்டால் போதும். ஸோ சின்னதாக ஒரு சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ போட்டு இறைவனை நல்லா விளக்கேற்றிட்டு அங்கே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுகிற சித்தர் பெருமான் யாராச்சும் இருந்தாங்கன்னா வழியாக வழிபடுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அங்கே இருக்கிறதா, உங்கள் குலதெய்வமும் உங்கள் சித்தர் பெருமான் உங்களை காக்கிற தெய்வங்கள் அங்கே இருக்கிறதா நினச்சி ஆவாகனம் நீங்களே பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அவர் ஆவாகனம் பண்ணி மனதார அங்கே இருக்கிறதா நினச்சி நீங்கள் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைவது. என்றைக்குமே வந்து நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு ஆண்டவன்ட்ட போயிட்டு லிஸ்ட்டு போட்டு எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்காம நம்ம வந்து சரணாகதி அடைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாமே நீ பார்த்துக்கம்மா, எல்லாம் உன்னுடைய குழந்தைகள் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சு அமைதியாக உட்காந்து அவங்க அங்கே இருக்கிறதா நினச்சி ஃபீல் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா இந்த குரு கேது தொடர்பு இருக்கும், ஏதோ ரூபத்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே. குரு கேது ஸ்டாரில் இருக்கிறது, குருக்கும் கேதுக்கும் ஒரு பார்வை இருக்கிறது, கேது குரு ஒன்றா இருக்கிறது, இதெல்லாமே ஒரு குரு கேது தொடர்பு. இது வந்து எப்படி வெளிப்படும்னா, காலகாலமாக எத்தனையோ காலகாலமாக பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கடன் வந்துகிட்டே இருக்குங்க, பிறந்ததுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப உடம்பு படுத்தி எடுக்குதுங்க, பிறந்ததுலேருந்தே வந்து எனக்கு கடன் இல்லாமல் இருந்ததே கிடையாதுங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. இன்றைக்கி வந்து சித்தர் சமாதிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் இருக்குது, நிறைய பேர் வந்து தங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எனக்கு வழியே தெரியலைங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என் வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிக்கு போய் உட்காருங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இந்த மாதிரி தான் ரொம்ப நாட்களாக அவர் வந்து ரொம்ப சைக்கிளில் போயிட்டு இருந்தார்னு வச்சுப்போமே, ரொம்ப சைக்கிளில் போயிட்டு ரொம்ப கடைநிலை ஊழியர். அவர் மிஞ்சி போனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 ரூபா சம்பளத்தில் வேலை பார்த்துருந்தவர். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தார். யாரோ அவர்கிட்ட சொன்னாங்க, அவர் என்ன பண்ணுவார்னா பாம்பன் சுவாமிகள் கோயிலில் போய்ட்டு படுத்து தூங்கிடுவார். ஸோ படுத்து தூங்கிட்டு அங்கேயே தூங்கி பௌர்ணமிக்கு அதுக்கப்புறம் காலைல எழுந்து வருவார். ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல வேலையில் அமர்ந்து அதுக்கப்புறம் அவர் லைஃப் டோட்டலாக மாறி இன்றைக்கி வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் தான் ஆயிடுச்சு அவருக்கு. பட் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார். காரணம் என்னென்னா அந்த அருள், அவர் வந்து எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி. என்னென்னா நிறைய பேர் வந்து சும்மா 1 வாட்டி 2 வாட்டி போயிட்டு எனக்கு அது அல்ல இதாலன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டே வந்து தர்க்கம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு சாமி ஒன்றும் செய்யலைங்க, அந்த சாமிக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணுறவனாக இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட வந்து சரணாகதி தாங்க. இறைவனுக்கு மீறி என்னங்க இருக்குது? நாளைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் நமக்கு தெரியுமா? தெரிய போகிறதில்ல. நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? எதுவுமே தெரிய போகிறதில்ல. ஸோ சரணாகதி அடைஞ்சு பாருங்களேன், எல்லாமே நீதாம்மா நீ பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கர்மிக் காலகாலமாக உங்களுக்கு தொடர்கிற கர்மாக்கள், காலகாலமாக உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனைகள், உடல் உபாதைகள் போகணுன்னா போயிட்டு இறைவனை, அதுவும் ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு 15 அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. உங்கள் லைஃப் டோட்டலாக மாறும். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி நிறைய பேருக்கு மாறி இருக்குது. கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்கள். வர பௌர்ணமி 29ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. மறக்காமல் போயிட்டு உட்காந்து பாருங்கள். அது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் போய் தான் பாருங்கள். பௌர்ணமி ஒரு சித்தர் சமாதி போய்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காருவோமே, உட்காந்து வழிபட்டு பாருங்கள். அதே சித்தரை டெய்லி நினச்சி பாருங்கள். நான் சொன்ன வீட்லேயும் வந்து நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். லைஃப் வந்து எந்த மாதிரி மாறுதுங்கிறது நீங்களே சொல்லுவீங்க சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.